நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த அவல் பாயாசத்தை கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு பண்ணுவோம். நீங்கள் ஜென்மாஷ்டமிக்கு தான் பண்ணணும்னு கிடையாது, நார்மலாக ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தால் கூட பண்ணலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சிகப்பு அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக கிடைக்கக்கூடிய வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 4 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. லேசாக அந்த அவல்லாம் இந்த நெய்யை உறிஞ்சிட்டு உப்பி வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறமா இது கூட 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துருக்கக்கூடாது, நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பாயாசம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவல் நம்ம தொட்டு பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அது வரைக்கும் அது வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவல் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இப்போ பாருங்கள், லேசாக பால் நல்லா வற்றிட்டு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆறும்போது நல்லாவே கெட்டியாகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நாட்டு சக்கரை சேர்க்கணும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை சேர்க்குறோன்னா அப்போ தான் பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணிடலாம். சிம்பிளான டேஸ்டியான அவல் பாயாசம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவல் பாயாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.